ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் எப்படி டிக்கெட் வந்து வெப்சைட் மூலிமா புக் பண்ணுறதுன்னு சொல்லி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஆப் மூலிமா எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைல் ஆர் பிசியில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சிங்கில் டிஎன்எஸ்டிசின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிற டிஎன்எஸ்டிசிங்கிற வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் ஃப்ரம்ங்கிற பிளேஸில் நீங்கள் என்ன ஊர்லேருந்து கிளம்புறீங்களோ அந்த ஊர் நேமை டைப் பண்ணிடுங்க. டூங்கிற பிளேஸில் என்ன ஊருக்கு போக போகிறீங்களோ அந்த ஊர் நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா டேட் வந்து நீங்கள் என்ன டேட்டில் வந்து போக போகிறீங்களோ அந்த டேட்டை கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ டைமில் பார்த்தீங்கன்னா எனி கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த டைம்குள்ளே இருக்கிறத மட்டும் செட் பண்ணிங்கன்னா அந்த டைமிங்கில் கிளம்புற பஸ் மட்டும் காட்டும். ரிட்டன் ட்ரிப் நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுனா கொடுத்துக்கலாம். தென் கீழே பார்த்தீங்கன்னா அடல் எவ்வளோ, சில்ட்ரன்னா இல்லை ஃபீமேலாக, இந்த மாதிரி வந்து எத்தனை பேர் போக போகிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரிலேட்டடான பஸ் வந்து எதிர்பார்க்குறீங்க, ஏசி ஸ்லீப்பரா, ஏசி செமி ஸ்லீப்பரா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஆல் கிளாஸஸுங்கிறத வந்து கொடுத்துட்டு சர்ச்சுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து சர்ச் கொடுத்து ஒரு ஃபியூ செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ரீலோட் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து என்னென்ன டைமிங்க்கு பஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே டைம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும் 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம். ஸோ இதில் கரெக்டாக வந்து என்ன டைமிங்க்கு புக் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 20:30, அதாவது 8:30 மணி பஸ் வந்து புக் பண்ண போகிறேன். தென் புக்குங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ரீடைரக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ பஸ்ஸில் என்னென்ன சீட் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இமேஜ் மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன சீட் வந்து புக் பண்ண போகிறீங்களோ அந்த சீட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலே உங்களுக்கு அந்த சீட் நம்பர் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து உங்களோட நேமை வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி புக் பண்ணனால நேம் வந்து ஷோ ஆகுது. ஸோ அதே மாதிரி ஏஜ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ மேல் ஆர் ஃபீமேல் வந்து கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஐடி ப்ரூஃப் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஜென்ரல் ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு நம்பரே கொடுத்துக்கிறேன். மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகேவான்னு கேட்கும். ஓகேங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபியூ செகண்டில் ரீடைரக்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ட்ராவல் சம்மரின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு மேலேயே வந்து டாப்பில் கொடுத்துருப்பாங்க. 2 மெத்தேடில் பே பண்ணிக்கலாம். பில் டிஸ்க்னா ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் இந்த ஆப் மூலிமா பே பண்ணுறதுனாலும் பே பண்ணிக்க முடியும், பேசிக் பேங்கிற ஆப்ஷனை. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகேனா பேசிக் பேங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வர் டவுன் இருக்காது. மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபியூ செகண்டில் உங்களுக்கு லோடிங்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த பேசிக் பே பொறுத்தளவுக்கு இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்கறனால உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிரும். நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட நேம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஃபோன் நம்பரு, இமெயில் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூபிஐ ஐடி, கியூஆர் கோடு வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணியும் பே பண்ணிக்க முடியும். நான் வந்து யூபிஐ வந்து கியூஆர் கோடை ஜென்ரேட் பண்ணிவிட்டு நான் வந்து பே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஜென்ரேட் கியூஆர் கோடுங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கான கியூஆர் கோடு வந்து ஜென்ரேட் ஆயிரும் ஒரு ஃபியூ செகண்டில். இப்போ ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆகிருச்சு. இப்போ நம்ம மொபைல் மூலிமா வந்து கியூஆர் கோடை இந்த ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து மொபைல்லையே நீங்கள் புக் பண்ணுறீங்க பஸ் டிக்கெட் அப்படின்னா நீங்கள் யூபிஐ ஐடி கொடுத்துட்டு உங்களோட கொடுத்த யூபிஐ ஐடிக்கு பேமெண்ட் ரிக்வெஸ்ட் வரும், அதை நீங்கள் வச்சு கூட பே பண்ணிக்க முடியும். நான் லேப்டாப்பில் பண்ணுறதுனால கியூஆர் வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு நான் மொபைல் மூலிமா வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணது வித்தின் செகண்டில் உங்களுக்கு இந்த வெப்சைட்லேயே வந்து தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதை நீங்கள் வந்து ஃபோட்டோ ஆர் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கலாம், நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணதுக்கு ஒரு ப்ரூஃபாக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரோட நார்மல் மெசேஜுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்ஆர் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை வச்சுட்டு நீங்கள் டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுனாலும் செக் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணுறது இப்போ 8:30 அப்படின்னா பஸ் வந்து 8:30 கிளம்புது அப்படின்னா உங்களுக்கு 1 ஹவருக்கு முன்னால், அதாவது 7:30க்கு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸோட கண்டக்டரோட மொபைல் நம்பரு, ஸோ பஸ்ஸோட நம்பரு இதெல்லாமே வந்து உங்களுக்கு நார்மல் மெசேஜுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் கண்டக்டருக்கு கால் பண்ணி என்ன ஸ்டேஜில் நீங்கள் ஏற போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணி அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசிக்க முடியும்.
ஸோ நீங்கள் பிஎன்ஆர் நம்பரை வச்சு நீங்கள் எப்படி வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்சிடிசி பஸ் டிக்கெட் எப்படி ஆப் மூலிமா புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் நான் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலைன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெக் வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.